உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உலகிற்கு உரத்து சொல்லி வரும் சத்தியம் தொலைக்காட்சியின் புதிய பரிமாண செய்தி தொகுப்பான அன்னை ஜுவல்லர்ஸ் வழங்கும் பகல் மின்னலுக்கு நேரிலே வரவேற்கிறோம். தென்மேற்கு பருவமழை ஏமாற்றினாலும் தமிழகத்தை வடகிழக்கு பருவமழை ஏமாற்றாது என தெரிகிறது. அந்த அளவிற்கு ஐப்பசி தொடங்கிய நேற்று முதலே மழையும் ஆரம்பித்து விட்டது. நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை இவற்றோடு உண்மையான நடுநிலை அடிப்படையாக கொண்டு சத்தியத்தின் மேடையில் வளர்ந்திருக்கும் மற்றும் ஒரு செய்தி படைப்பு இது. சற்று முன்னர் கிடைத்த சில செய்திகளையே தலைப்பு செய்திகளாக்கி தொடங்குகிறோம் இந்த பகல் நேர பளிச் மின்னல்களை. சென்னையில் கனமழை தத்தளிக்கிறது தமிழகத்தின் தலைநகரம். பல இடங்களில் வெள்ள நீர் தேக்கம். ஒரு நாள் மழைக்கு இந்த கதியா என மக்கள் பரிதவிப்பு. மாவட்ட செய்தியாளர்கள் தரும் நேரடி ரிப்போர்ட். தமிழகம் முழுவதும் கனமழைக்கு பலியானோர் எண்ணிக்கை 8 உயர்வு. சென்னையில் அருந்து விழுந்த மின்கம்பி மிதித்த இளைஞர் பரிதாப உயிரிழப்பு. பின்னணி பாடகி சின்மயி தயாரிப்பாளருக்கு எதிராக சென்னை காவல் ஆணையரிடம் புகார். வன்கொடுமை செய்வதாகவும் சினிமா மக்கள் தொடர்பாளர் மீது குற்றச்சாட்டு. டெங்கு நோயை தவிர்ப்பது எப்படி? ஓர் பயனுள்ள படக்காட்சி தமிழக அரசின் விழிப்புணர்வு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. சென்னையில் அமலுக்கு வந்தது 2 மணி நேர மின்வெட்டு. தொழில் பாதிக்கப்படும் என்று வர்த்தகர்கள் அச்சம். தொடர் மின்வெட்டை கண்டித்து 20,000 தொழிற்சாலைகள் கருப்பு கொடி போராட்டம். கோவையிலிருந்து செய்தியாளர் தரும் நேரடி தகவல்கள். உதகை இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை பணியாளர்கள் குடும்பத்தோடு பட்டினி போராட்டம். ஆலை இயக்கத்தை தொடர வேண்டும் என வலியுறுத்தல். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த மாவட்டம் தோறும் ஆட்சியர்கள் தலைமையில் குழுக்களை அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனை அடுத்து டெங்கு காய்ச்சல் பாதிப்பை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கவிருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த மாவட்டம் தோறும் ஆட்சியர்கள் தலைமையில் குழு அமைக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநிலம் முழுவதும் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் வகையில் 400 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றில் டெங்குவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தேவையான மாத்திரைகளை அதிக அளவில் கையிருப்பில் வைத்திருக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு மேலும் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதசாரிகளும் பெரும் அளவில் அவதியுற்றனர். நேற்றுக்கு இரவுலேருந்து பெய்கிற கடமழையினால இயல்பு வாக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அப்புறமா அடிக்கடி இந்த இடத்துல டிரைனேஜ் சரியில்லாதனால இது மாதிரி தண்ணி தேங்கி இருக்கு. மக்களுக்கு பெரும் சிரமத்துக்காராங்க. பஸ் ஸ்டாண்ட்ல தண்ணி தேங்கினா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்களேன். இது பஸ் ஸ்டாண்ட்ல தண்ணி தேங்கி இருக்கு. மக்கள் எப்படி நிற்பாங்க? போற வண்டியெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போகுது. அதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த ஏரியால. மழை சந்தோஷமா இருக்குது. இந்த மழை வந்து எல்லாருக்கும் நல்லதா இருக்கும். அதே நேரத்தில் தண்ணியெல்லாம் நிற்கிறதுலாம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் மக்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்க்கணும். ரொம்ப நாளாக மழை பெய்யாமல் இருந்ததுக்கு இப்போ பெய்யறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அங்கங்கே தண்ணி கஷ்டம் இல்லாத இருக்கிறதுக்கு தண்ணி நல்லா தாராளமாக இருக்குது. காலேஜ் போக கஷ்டமாக இருக்குது. மழை பெய்யறதுனால போக முடியாது, கரெக்ட் டைம் போக முடியாது. அட்டண்டன்ஸ் வேறு இல்லாமல் லேக் ஆஃப் அட்டண்டன்ஸில் கன்ஃபார்மாக போய் தான் மழையால் கஷ்டமாக இருக்குது. பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. இந்நிலையில் தமிழகத்தில் பல பகுதிகளில் மழை இன்றும் நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலின் தென்கிழக்கு ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாகவும் வடகிழக்கு பருவமழையின் அறிகுறி காரணமாகவும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு ஏற்படும் பாதிப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் தொடர் மழைப்பொழிவு விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்டா மாவட்டங்களிலேயே அதிகபட்சமாக திருவையாறில் 105 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் சம்பா சாகுபடியை பிரச்சனையின்றி காப்பாற்ற முடியும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தஞ்சை செய்தியாளர் அலெக்ஸ் தரும் மற்ற தகவல்களையும் கேட்போம். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட
காவிரி டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு 4.5 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் 90 நாட்கள் காலதாமதமாகி மேட்டூர் அணை செப்டம்பர் 17ஆம் தேதியும் கல்லணை செப்டம்பர் 21ஆம் தேதியும் திறக்கப்பட்டது. மேட்டூர் அணையில் தற்பொழுது குறைவான தண்ணீரை உள்ளதால், அதாவது 63 அடி மட்டுமே தண்ணீர் உள்ளது. இந்த தண்ணீரும் இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்கு மட்டுமே திறக்கக்கூடிய நிலை உள்ளது. இதனால் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு ஆறுகளில் வரக்கூடிய தண்ணீர் விவசாயத்திற்கு போதுமானதாக இல்லை. இதனால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மழையை நம்பி விதைப்பு மூலமாகவே சம்பா சாகுபடியை மேற்கொண்டுள்ளனர். மழை பெய்தால் மட்டுமே சம்பா சாகுபடி சாத்தியப்படும் என்ற இந்த நிலையில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இந்த வடகிழக்கு பருவமழை தான் டெல்டா மாவட்ட விவசாயிகளை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இதனால் அதற்கு பிறகு தொடர்ந்து அணையிலிருந்து தண்ணீர் திறந்தால் மட்டுமே சம்பா சாகுபடியை காப்பாற்ற முடியும் டெல்டா விவசாயிகளின் நம்பிக்கையாக உள்ளது. இயற்கையும் கர்நாடகவும் கை கொடுத்தால் மட்டுமே இந்த சம்பா சாகுபடி பிழைக்கும் என்பது யதார்த்தமான உண்மை. சத்தியம் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து அலெக்சாண்டர். சேலம் மாவட்டத்திலும் நேற்றிரவு முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது என்பது குறித்து சேலம் செய்தியாளர் மதி அழகனிடம் நேரடியாக பேசி கேட்டறிவோம். வணக்கம் மதி. வணக்கம். அதாவது நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கிடையே பெய்திருக்கும் தற்போதைய மழை குறித்து சொல்லுங்க மதி. மேட்டூர் அணையில தற்போது வினாடிக்கு 11,232 கண்ணாடி தண்ணி வந்துட்டு இருக்கு. கர்நாடகாவில போதிய அளவு தண்ணீர் தரப்படவில்லை என்றாலும் இந்த பருவமழை மூலியமா மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வரும் என்று எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப பருவமழை தொடங்கியும் மேட்டூர் அணை நீர்பிடிப்பு பகுதியான தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் போதுமான மழை இன்னும் பெய்யல. இதனால நீர்வரத்து ஓரளவு இருக்கு. பருவமழை இப்ப தீவிரம் அடையும் பட்சத்துல இப்ப மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் இப்போ மேட்டூர் அணைக்கு வரும் நீரை விட வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகமா இருப்பதால அணையின் நீர்மட்டம் படிப்படியாக குறைஞ்சிட்டு இருக்கு. மதி இப்பொழுது இந்த மழை தீவிரமாகும், பருவமழை வருவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்லையா? இப்போ இந்த நிகழ்வை அந்த பகுதி விவசாயிகள் எப்படி உணர்றாங்க மதி? இப்ப பருவமழை இப்ப இன்னைக்கு மதியம் நேற்று முதல் மழை பரவலா எங்கும் இல்ல நீர்பிடிப்பு பகுதியில. ஆனா இன்று மதியம் பெரும்பாலான இடங்கள்ல மேகமூட்டம் இருக்கிறதுனால இன்று மாலை முதல் மழை அதிகரிக்க எதிர்பார்க்கிறோம். இந்த மழை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி இந்த மேட்டூர் காவிரி டெல்டா பகுதியில் விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி மதியழகன், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த அழுத்த தாழ்வு நிலை காரணமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நேற்றிரவு தொடங்கி இன்றும் கனமழை பெய்து வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் முத்துராமன். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டத்தில் முக்கிய நதியாக ஓடுவது தாமிரபரணி நதி. நெல்லை மாவட்டம் மட்டுமின்றி தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்திற்கும் பெரிதும் பயன்பட்டு வருகிறது தாமிரபரணி நதி. நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் நெல்லை மாவட்டம் முழுவதும் கடும் வறட்சி ஏற்பட்டன. மேலும் இங்கு விவசாயத்திற்காகவும் குடிநீருக்காகவும் பொதுமக்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களை நடத்தினர். அதிலும் குறிப்பாக விவசாயிகள் நெல்லை மாவட்டத்தை வறட்சி பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து வந்தனர். இந்த சூழ்நிலையில் கடந்த சில தினங்களாக நெல்லை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்ய தொடங்கியுள்ளன. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட அணைகள் உள்ளன. அதிலும் குறிப்பாக பாபநாசம், மணிமுத்தாறு, சேருவிளார் ஆகிய 3 நதிகளும் குடிநீருக்காகவும் விவசாயத்திற்கும் பெரிதும் பயன்படுகின்றன. நெல்லை மாவட்டத்தில் உள்ள முக்கிய 3 அணைகளின் நீர்மட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாபநாசத்தில் தற்பொழுது 152 அடி நீர்மட்டத்தில் உள்ளதில் 32 அடி தற்போது தண்ணீர் உள்ளன. அதேபோல் மணிமுத்தார் அணையில் 44 அடியும் சேருவிளாறில் 51.41 அடியும் நீர்வரத்து உள்ளன. நெல்லை மாவட்டத்தில் முக்கிய அணைகளாக உள்ள இந்த அனைத்து அணைகளும் நிரம்பியதால் நெல்லை மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு, விவசாயம் செழித்து ஓங்கும் என்பது அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றன. கடந்த ஒரு வருஷமா திருநெல்வேலியில் பயங்கர வறட்சினா போரில் குடி தண்ணிக்கெல்லாம் பயங்கர கஷ்டமாயிடுச்சு. போர் வாட்டர்லாம், கிரவுண்ட் வாட்டர்லாம் ஃபுல்லாக கீழே இறங்கிடுச்சு.
இப்போ கடந்த ஒரு 10 நாளாக நல்ல மழை. இந்த மழை வந்ததுனால திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த வறட்சி இல்லாமல், குடிதண்ணீர் பிரச்சனை இல்லாமல், கிரவுண்ட் வாட்டர்லாம் நல்லா போயிடுச்சு. விவசாயிகள் அது இதில் முக்கியமாக சொல்ல விவசாயிகள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இப்போ விவசாயிகள் அவங்கவுங்க நாற்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி விவசாய வேலையெல்லாம் மும்முரமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மழை தொடரணும். இது தொடர்ந்தால் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வருஷமாக மழை இல்லாமல் இருந்துச்சு. மழை இல்லாமல் போர் வாட்டர் கூட இல்லை, தண்ணி கிடையாது. அடிவம்பில் அடித்தா வெறும் காற்று தான் வந்து, தண்ணி வரல. இப்போ 4-5 நாளாக கொஞ்சம் மழை பெய்யுது. 2-3 நாள் நல்ல மழை இருக்குது. இதே மழை தொடர்ந்துன்னா நல்ல தண்ணி இருக்கும், போர் வாட்டர் இருக்கும். விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு விவசாயம் பண்ண வைக்க நல்ல செழிப்பாக இருக்கும். அணைகள்லையும் தண்ணி மட்டம் வளர்ந்துன்னா குடி தண்ணிக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நேற்று முதல் நெல்லை மாவட்டத்தில் அதிக அளவு மழை பெய்து கொண்டிருக்கின்றன. மழை பொறுத்த வரைக்கும் பாளையங்கோட்டையில் 53 சென்டிமீட்டர் அளவுக்கு அதிக அளவு மழை பெய்துள்ளன. அடுத்த இடத்தில் மணிமுத்தாறு மலைப்பகுதியில் 48.2 சென்டிமீட்டர் அளவு அதிக அளவு மழை பெய்துள்ளன. சிவகிரி பகுதியில் 46 சென்டிமீட்டர் அதிக அளவு மழை பெய்துள்ளன. நெல்லை மாவட்டத்தில் தற்பொழுது பெய்து வரும் தொடர் மழை இன்னும் நீடித்து வந்தால்தான் நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித கட்டுப்பாடும் விவசாயமும் செழிக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றன. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவு ஜஸ்வந்திரன், முத்துராமன். சற்று முன் வந்த அவசர செய்தி. 2G அலைக்கற்றை விவகாரம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டத்தில் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தை விசாரணைக்கு அடைக்க வேண்டும் என்ற பாஜகவினரின் கோரிக்கையை குழு தலைவர் PT சாக்கோ ஏற்க மறுத்ததால் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மறுபடியும் உங்களுக்கான அவசர செய்தி. 2G அலைக்கற்றை விவகாரம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தை விசாரணைக்கு அடைக்க வேண்டும் என்ற பாஜகவினரின் கோரிக்கையை குழு தலைவர் PT சாக்கோ ஏற்க மறுத்ததால் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. கூடன்குளம் அணு உலையில் கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரை எரிபொருள் நிரப்பப்பட்டது. இதையடுத்து இந்திய அணுசக்தி ஆராய்ச்சி கழகத்தை சேர்ந்த 10 பேர் கொண்ட குழு அதிகாரிகள் கூடன்குளம் அணு நிலையத்தில் இன்று ஆய்வு நடத்துகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது நெல்லை செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன். வணக்கம். இந்த கூடன்குளம் அணு உலையில் அணுசக்தி கழக அதிகாரிகள் ஆய்வு செய்த தகவல் இருக்குல்ல, அது குறித்து சொல்லுங்க முத்துராமன். நெல்லை மாவட்டம் கூடன்குளத்தில் 17,000 கோடி செலவில் 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டு தற்போது முதல் அணு உலையில் மின் உற்பத்தி தொடங்கும் நிலையில் உள்ளன. இந்த சூழ்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்தின் சார்பில் ஒரு ஆய்வு மேற்கொண்டு கூடன்குளம் முதல் அணு உலையில் யுரேனியம் நிரப்பலாம் என்று அறிக்கை சமர்ப்பித்தது. இதைத் தொடர்ந்து கடந்த மாதம் 19ஆம் தேதி கூடன்குளம் முதல் அணு உலையில் 165 எரிகலன்களில் மொத்தம் 75 டன் யுரேனியம் நிரப்பப்பட்டு மின் உற்பத்தி தொடங்கப்படும் நிலையில் உள்ளன. இந்த சூழ்நிலையில் மின்னீர் உலைக்கான பாதுகாப்பு ஆலோசனை குழு தலைவர் SK மேத்தா தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவினர் இந்த கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து 4 நாட்கள் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ள அவர்கள் உள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அவர்கள் கூடங்குளம் அணு மின் நிலையம் பாதுகாப்பாக உள்ளதா இல்லையா என்பது ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு முதல் அணு உலையில் மின் உற்பத்தி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முத்துராமன், அதாவது ஒரு தொடர் பிரச்சனையாக போய்கொண்டிருக்கும் இந்த கூடன்குளம் பிரச்சனையின் தற்பொழுது இந்த அதிகாரிகள் ஆய்வு அந்த போராட்ட குழுவினருடைய எந்த விதமான எதிரொலிப்பை காட்டுது முத்துராமன்? கூடங்குளம் அணு மின் நிலையத்தை மூட வலியுறுத்தி தான் கடந்த 400 நாட்களுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் யுரேனியம் நிரப்பப்பட்டதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. இது குறித்து போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் தெரிவிக்கும் போது இது மக்களை படுகொலை செய்யும் சம்பவம் என்றும் மக்கள் ஜனநாயகத்தை மீறி இந்த செயலில் ஈடுபட்டு இருப்பதாகவும் மத்திய மாநில அரசை தாங்கள் வன்மையாக கண்டிக்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கூடங்குளம் அணு மின் நிலையத்தை மூட கோரி பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அணுமின் நிலைய அதிகாரிகள் உடனடியாக யுரேனியம் நிரப்புவது ஜனநாயக படுகொலை என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். முத்துராமன், இந்த ஆய்வுகள் தொடர்பான வேறு ஏதாவது தகவல்கள் இருக்குங்களா முத்துராமன்? இந்த அணுமின் நிலைய ஆய்வுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அணுமின் நிலையில் அடுத்த மாதம் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என்று ஏற்கனவே நாராயணசாமி தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர்கள் தொடர்ந்து இந்த ஆய்வினை மேற்கொண்டு மேலும் 4 தினங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு முடித்துவிட்டு அவர்கள் அறிக்கை சமர்ப்பித்தவுடன் அடுத்த மாத இறுதிக்குள் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின் உற்பத்தி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கூடங்குளம் அணுமின் நிலைய உற்பத்தி ஏற்பட்டதால் தமிழகத்தில் மின்வெட்டை போக்க முடியும் என்று தமிழக முதல்வரும் பாரத பிரதமரும் தெரிவித்துள்ளதால் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் கூடிய விரைவில் மின் உற்பத்தி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி முத்துராமன். இன்று அதிகாரிகள் மேற்கொள்ளும் ஆய்வுகள் குறித்தான உங்களுடைய கூடுதல் தகவல்கள். சென்னையில் மின்வெட்டு இன்று முதல் 2 மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மின்வாரியம் அறிவித்துள்ளது.
தமிழகத்தில் கடுமையான மின்வெட்டு நிலவி வருகிறது. தென் மாவட்டங்களில் 12 மணி நேரம் முதல் 16 மணி நேரம் வரை அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவி வருகிறது. சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் மின்வெட்டு 1 மணி நேரமாக இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மின்வெட்டு 2 மணி நேரமாக அதிகரிக்கப்படும் என்று மின்வாரியம் அறிவித்துள்ளது. இந்த கூடுதல் மின்வெட்டால் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர்களும் பணிக்கு செல்வோரும் மிகுதியாக பாதிக்கப்படுவார்கள் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர். தொழில் மற்றும் வர்த்தகம் பாதிக்கப்படும் என்று வர்த்தகர்களும் அச்சம் தெரிவித்துள்ளனர். நேரிலே சற்று முன்பு வந்த அவசர செய்தி. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி மீது சுமத்தப்பட்டுள்ள பாலியல் பலாத்காரம் தொடர்பான புகாரை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ராகுல் காந்திக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கு சிறிதும் ஆதாரமில்லை என கூறியுள்ள உச்சநீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டதன் அரசியல் பின்னணி என்ன என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது. நேரிலே சற்று முன்பு வந்த செய்தி. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி மீது சுமத்தப்பட்டுள்ள பாலியல் பலாத்காரம் தொடர்பான புகாரை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ராகுல் காந்திக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கு சிறிதும் ஆதாரமில்லை என கூறியுள்ள உச்சநீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டதன் அரசியல் பின்னணி என்ன என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது. தொடர் மின்வெட்டை கண்டித்து கோவையில் உள்ள 20,000க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறுந்தொழில் உற்பத்தியாளர்கள் தங்கள் தொழிற்சாலைகளில் கருப்பு கொடி ஏந்தி இன்று போராட்டம் நடத்துகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது கோவை செய்தியாளர் சுஜய் ஆனந்த். தொழில் நகரமான கோவையில் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டு வரும் இந்த மின்வெட்டு காரணமாக தொழில் அமைப்புகள் மிக பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இது குறித்து கோவை திருப்பூர் மாவட்ட குறுந்தொழில் மற்றும் ஊரக தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் ரவிக்குமாரிடம் கேட்போம். இன்னைக்கு நீங்க நடத்திருக்கிற போராட்டம் என்ன வலியுறுத்தி பண்ணியிருக்கீங்க? எதிர்காலத்தில் உங்க இந்த போராட்டம் எப்படி தொடர போறீங்க? 14 மணி நேரம் அமல்படுத்த வரும் மின்வெட்டு காரணமாக கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற 30,000க்கும் மேற்பட்ட குறுந்தொழில் கூடங்கள் 70% உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 25 கோடி ரூபாய்க்கு மேல் தினமும் நாங்கள் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தொழிலாளர்களுக்கும் உரிய முறையில் நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியாத காரணத்தால் தொழிலாளர்களும் நாள் ஒன்றுக்கு 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை என்று இழப்புகளை சந்தித்து வருகின்றார்கள். மொத்தத்தில் 4 லட்சம் தொழிலாளர்களும் 30,000க்கும் மேற்பட்ட குறுந்தொழில் முனைவர்களும் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். தமிழக அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து காட்மா சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை அமைதி வழியில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு அளித்துள்ளோம். தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்துள்ளோம். கோவை வந்திருந்த மின்துறை அமைச்சரை சந்தித்து மனு அளித்துள்ளோம். தொடர்ந்து கடந்த 27ஆம் தேதி அன்று காட்மா சங்கத்தின் சார்பாக ஒரு நாள் அனைத்து குறுந்தொழில் கூடங்களும் கதவடைப்பு செய்து தொடர்ந்து 2 நாட்கள் உண்ணாவிரத போராட்டமும் நடத்தினோம். ஆனாலும் தமிழக அரசாங்கம் தடையில்லா மின்சாரம் வழங்க இதுவரை நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. மேலும் தமிழக அரசின் கவனத்தில் இருக்கும் விதமாக இன்றைய தேதியில் காட்மா சங்கத்தின் சார்பாக 20,000க்கும் மேற்பட்ட குறுந்தொழில் கூடங்களில் கருப்பு கொடியை ஏற்றி அனைத்து குறுந்தொழில் முனைவர்களும் கருப்பு பேட்ஜை அணிந்து இன்றைய தினத்தில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மின்வெட்டு பிரச்சனை தீரும் வரையில் இந்த கருப்பு கொடிகள் அனைத்து குறுந்தொழில் கூடங்கள் பறக்க விடுவது என்று முடிவெடுத்துள்ளோம். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 27ஆம் தேதி அன்று அனைத்து குறுந்தொழில் அமைப்புகளும் ஒருங்கிணைந்து சிறுதொழில் அமைப்புகளும் ஒருங்கிணைந்து ஒரு நாள் மீண்டும் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்துள்ளோம். இந்த மின்சார பிரச்சனை காரணமாக கோவை மாநகரம் முழுவதுமே பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இது தொடர்பாக கடந்த சில மாதங்களாக பல்வேறு விதமான போராட்டங்களை இந்த தொழில் அமைப்பினர் செய்து பார்த்தும் இதுவரையில் எந்த பலனும் கிடைக்காத இந்த சூழ்நிலையில் மீண்டும் இவர்களது போராட்டம் மறுபடியும் அதிகரித்தே உள்ளது. இவர்கள் இந்த போராட்டத்திற்கான ஆவதை சூழ்நிலையில் மிகவும் பெரியதாக தோன்றுகிறது. இதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுஜின் சாம்வேலுடன் சுஜய் ஆனந்த். உதகையில் உள்ள இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலையை தொடர்ந்து இயக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த தொழிற்சாலையில் பணிபுரியும் 700க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது உதகை செய்தியாளர் ஸ்காட் ஸ்டீவன்சன். இயங்கி வரும் HPF தொழிற்சாலை. இந்த HPF தொழிற்சாலை நீலகிரி மாவட்டத்திற்கு ஒரு முதுகெலும்பாக உருவாகி வந்தது. தற்போது இந்த தொழிற்சாலையில் மருத்துவமனைக்கான எக்ஸ்ரே பிலிம்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான போதிய நிதி இல்லாத காரணமாக இந்த HPF தொழிற்சாலை தற்போது மூடும் நிலை சூழ்நிலை உருவாகி வருகிறது. குறிப்பாக இந்த HPF தொழிற்சாலையில் 700 குடும்பம் வாழ்ந்து வந்தனர். பண்ட காலத்தில் பார்த்தோம்னாக்க இந்த HPF தொழிற்சாலையில் மொத்தம் 5,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழில் செய்து வந்தனர். இந்நிலையில் அடிப்படை வசதி குறைந்து வந்த காலத்தில் படிப்படியாக தொழிலாளர்களும் குறைந்து வந்து தற்போது 700 தொழிலாளர்கள் இந்த HPF தொழிற்சாலையில் இயங்கி வருகின்றனர். இவர்களுடைய வாழ்வாதாரம் தற்போது மிகவும் கவலைக்குரியமாக.
தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் ஒவ்வொரு பள்ளியிலும் புகார் பெட்டி வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. மாணவர்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தி ஆசிரியர் சூரியராஜன். வணக்கம் சூரியராஜன் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. இந்த பள்ளிகளில் வச்சிருக்க புகார் பெட்டி வைப்பதற்கான பயன் மற்றும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது தேசிய மனித குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் அவங்க ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னா, ஒவ்வொரு பள்ளியிலையும் மாணவர்கள் பல்வேறு வகையில் பாதிக்கப்படுறாங்க. அவர்களுக்கு ஒரு பள்ளியிலையும் ஒரு புகார் பெட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க சாந்தா சென்கா. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக பல்வேறு விதமான ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில், அதாவது பெண் குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களில் பாலியல் வன்முறை நடக்குது, ஆசிரியர் தவறாக நடந்து கொண்டார் அப்படின்ற மாதிரி சில செய்திகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு பல்வேறு விதமான கொடுமைகள் ஆசிரியர்களால் இழைக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல்களும் நமக்கு வருது. இதையெல்லாம் தடுப்பதற்காக, ஏன்னா நேரடியாக எப்படி வாக்குப்பதிவு என்பது மறைமுகமாக இருப்பதனால வாக்காளர்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கோ, அதே போல மாணவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை அந்த ஓட்டுப்பெட்டி அந்த வாக்குப்பெட்டிகளை போடுகிற போது அது பரவலாக எங்கு சென்று அடைய வேண்டுமோ அங்கு சென்று அடையப்பட்டு அதனால அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. தாஸ் ராஜன் சார், இப்போ ஆசிரியர்கள் தண்டனை கொடுக்க காரணம் என்ன அப்படின்ற ஒரு பல தளங்கள கேள்விகள் இருக்கு இல்லையா, அது குறித்து சொல்லுங்க. இது ஒரு பெரிய மனோ தத்துவ பிரச்சனையாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு தாஸ். அதாவது ஆசிரியர்களுக்கு அவர்களையே அது ஒரு தலைமுறை இருந்தது. ஆசிரியர்கள்லாம் மாணவர்கள் தெய்வமாக மதித்த ஒரு காலகட்டம் இருந்தது, ஒரு தலைமுறை இருந்தது. ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களை ஏதோ நம்ம கூட படிச்சாங்க அதோட அவங்க போயிட்டாங்கன்னு இல்லாமல் அவர்கள் படிப்பை முடித்த பின்னரும் கூட இளங்கலை முதுகலை எதை படித்தாலும் கூட அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி தருவது, அவர்களுக்கு ஒரு அருமையான குடும்ப பின்னணியை உருவாக்கி தருவது போன்ற ஒரு பிணைப்புடன் ஆசிரியர்கள் செயல்பட்ட ஒரு காலகட்டம் ஒன்று இருந்தது. தமிழிலே கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மூவா என்று அன்புடன் அனைவராலும் அழைக்கப்பட்ட வரதராசன் அவர்கள் தன்னுடன் படித்த மாணவர்களிடம் எல்லாம் அவ்வளவு அன்பு காட்டினார். பல பேருக்கு அவங்க பள்ளிக்கூடத்துக்கான அந்த உதவித்தொகையை அவர் செலுத்தி இருக்கிறார், பள்ளி கட்டணத்தை செலுத்தி இருக்கிறார், பல பேருக்கு வேலை வாங்கி தந்திருக்கிறார். பல பேர் அவங்க வீட்டில் குடும்பத்தில் ஒருவராக இருந்து கொண்டு அவர்கள் வீட்டு மொட்டை மாடிகளை தங்கிக் கொண்டு படிப்பை தொடர்ந்து இருக்கிறார்கள் என்கிற பல வரலாறுகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டம் வரலாறு மாறிவிட்டது. அது ஒரு காலகட்டம் இருந்தது, மாணவர்கள் ஆசிரியர் என்கிற அந்த இணக்கமும் குரு சிஷ்ய மனோபாவமும் மாறி பணம் கட்டுற பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவர்கள் நாம் கொடுத்த பணத்துக்கு நமக்கு சொல்லி தந்தாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும், அதே போல காசு வாங்குகிற சம்பளம் வாங்குகிற ஆசிரியர்கள் நாங்கள் வாங்கின சம்பளத்துக்கு சொல்லி கொடுத்துறோம் இது போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனோபாவமும் பொதுவாக நிலவுகிறது. இது தனியார் பள்ளிகளில் மட்டுமில்லாமல் அரசு நடத்துகிற பொது பள்ளிகளிலும் கூட, அரசு பள்ளிகளிலும் கூட அந்த மனநிலை விட்டது. நம்ம இவ்வளோ நடத்தணும், இது போதும், இதுக்கு சம்பளம் கொடுத்தாங்களா போவோன்ற ஒரு பிளவு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் விட்டது தான் இதற்கான காரணம். இது தலைமுறை இடைவெளி மட்டுமல்ல, தலைமுறை இடைவெளியை கடந்து நாட்டில் நிலவுகிற பொருளாதார பிரச்சனைகள், வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைக்கு அடிப்படையாக பார்த்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல உளவியல் காரணம் என்று சொன்னேன். ஆசிரியர்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. பள்ளிக்கு வந்தவுடனே மாணவர்களை பழிவாங்க வேண்டும் என்றோ, அவர்களை முட்டி போட்டு நிற்க வைக்க வேண்டும் என்றோ, இல்லை தண்டனை கொடுக்க வேண்டும், எந்த நோக்கமும் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்க போவதில்லை. அதே போல மாணவர்களும் ஆசிரியர்களை துன்புறுத்த வேண்டும், அவர்களை கேலி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வருவதும் இல்லை. மாணவர்கள் படிக்கத்தான் வருகிறார்கள், ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கத்தான் வருகிறார்கள். ஆனால் நம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது சில படங்களில் ஒரு காமெடியாக வரா மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. ஆசிரியர் நிம்மதியாக வந்துட்டானா அவன் பாடம் நடத்த போகிறான், மாணவன் நிம்மதியாக வந்துட்டானா வீட்டிலேருந்து அவன் பாடத்தை ஒழுங்காக கேட்க போகிறான். ஆனால் இரு தரப்புக்குமே ஏதோ சமூக ரீதியாக அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறப்ப அந்த ஆசிரியருக்கோ வெவ்வேறு சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம். அந்த சிக்கல் பள்ளிக்கூடத்தில் எதிரொலிக்கலாம். ஆனால் இது ஒரு கேள்வி எழலாம், தனக்கு ஏற்படுகிற சொந்த சிக்கலை, மனச்சிக்கலை ஒரு ஆசிரியனோ அல்லது ஆசிரியையோ மாணவர்களிடம் அதை நெறிப்படுத்தலாமா, மாணவர்களிடம் அதை காட்டலாமா என்கிற கேள்வி எழலாம். கேள்வி நியாயமானது, ஆனால் பதில்கள் அப்படி இல்லை என்பதுதான் உண்மையானது. அந்த எரிச்சலை அவங்க வேற மாதிரி காட்டிடுறாங்க, அதனால ஏற்படுகிற தவறுகள் தான் இது போன்ற விஷயங்கள். சூர்யா சார், இப்போ நம்ம இது குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது இதை தடுப்பது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி எழாமல் இருக்கிறது இல்லையா, அது குறித்து சொல்லுங்க. நிச்சயமா அதை தடுப்பதற்கான ஒரே வழிமுறை என்பது ஆசிரியர்களுக்கும் மாணவருக்கும் ஒரு நல்ல இணக்கமான, அதாவது காவல்துறை என்பது ஒரு துறையாக இருந்து கொண்டிருக்கிறது, அதே நேரத்திலே பொதுமக்கள் இன்னொரு தரப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது காவல்துறை. ஆனால் பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காவல்துறையினர் நல்லவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்தால் பொதுமக்களுக்கு ஒரு சிறு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும்.
அதை போல அப்படி இருக்கிற அச்சத்தை களைவதற்காகவே ஃப்ரெண்ட்ஷிப் போலீஸ் அண்ட் பீப்புள் ஃப்ரெண்ட்ஷிப் அசோசியேஷன் என்றெல்லாம் ஆரம்பிக்கிறார்கள். அது மிக சாதாரண முறையில் பார்த்தாலும் கூட ஆசிரியர்களும் மாணவர்களும் விரோதி அல்ல. அவர்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து கொடுத்து அன்பு காட்டி வழி நடத்தப்பட வேண்டியவர்கள். இவர்களுக்குள்ளே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நம்முடைய பள்ளி கல்வி வாரியம் கண்டுபிடித்து விட்டதென்றால் மற்ற பிரச்சனைகள்லாம் மிகவும் சுலபமாக தீர்க்கப்பட்டு விடும் என்பதுதான் பொதுவாக நிலவுகிற கருத்தாக இருக்கிறது. சூர்யா சார், இப்போ அந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான பிரச்சனை குறித்து சொன்னீங்க. ஆனா இப்போ மாணவர்களுக்கு இடையே அதை ஒரு குழுவாக மற்றொரு குழுவை வந்து விரோதிகளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா பல பள்ளிகள்ல, அது குறித்து சொல்லுங்க சார். அதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சி ஒரு மிகச்சிறந்த காரணம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு பீரியட்ல வந்து மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும், பஸ்ஸில் போவாங்க, பஸ் டே கொண்டாடுவாங்க, சண்டை வரும், சச்சரவு வரும்னு பார்க்குறோம். சும்மா அடிதடி கல்லெறிவான், அவனுக்குள்ள பிரச்சனை இருக்காது, பஸ் மேலே கல்லெறிஞ்சு ஓடிடுவாங்க. ஆனால் இன்றைய தினம் பார்த்தால் கல்லூரி மாணவர்கள் வீச்செறிவாளர்களோடு சென்னை நகரை வளம் வந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. இந்த எதிரொலி கல்லூரிக்கு அவர்கள் வருகிற போது இருக்கிற இந்த எதிரொலி சிறு வயதிலேயே இப்போது நமக்கு தென்படுகிறது. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாகரிக வளர்ச்சி தான் காரணம் என்று எனக்கு தோன்றுகிறது. என்னன்னா ஒரு பீரியட்ல மாசத்துக்கு ஒரு தடவை வந்து திரைப்பட கொட்டைக்கு சென்று படம் பார்த்த காலம் ஒன்று குடும்பத்தோடு. அந்த காலகட்டம் எல்லாம் மாறி இணையதளம் வந்து விட்டது, நெட்டு. நீங்க எந்தெந்த சேனல்ல போனாலும் எவ்வளவு வன்முறை உலகத்திலே கொட்டி கிடக்கிறதோ அதையெல்லாம் ஒரு சிறு மாணவன், வளர் இளம் பருவத்து மாணவன் அதை தனிப்பட்ட முறையிலே உட்கார்ந்து கொண்டு அவர்களை எல்லாம் கவனிக்கக்கூடிய, அவற்றையெல்லாம் உட்கரித்துக் கொள்ளக்கூடிய, ஜெட்டிக்ஸ்ன்றான், அந்த சேனல்றான், இந்த சேனல்றான், எங்க பார்த்தாலும் வன்முறை. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை அந்த இணையதளத்தில் நீங்க விளையாடணும்னா கூட அது வந்து வன்முறையினுடைய உச்சத்துக்கு சென்றுதான் அந்த காட்சி முடிகிறது. அப்படி எவ்வளவோ ரத்தம் சேரும் சகதியுமாக அந்த விஷயங்களை அவர்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த விஷயங்கள் அவனுக்கு வந்து ஒரு அவுட்லெட் தேவைப்படுது. எப்படி ஒரு கோபத்தை காட்டுவதற்காக ஒரு திடீர்னு செவத்துல வந்து கண்ணாடியை போட்டு உடைப்பான், வீட்டில் வந்து லேடிஸ் பாத்திரத்தை போட்டு உடைக்கிற மாதிரி தான் அந்த பசங்க ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருகிற போது அந்த வன்முறை உணர்வை அவர்களுக்கு வெளிக்காட்ட வேற இடம் கிடையாது. ஆசிரியர்னா திட்டுவார், அடிப்பார். அவன் வெளிக்காட்ட ஒரே இடம் மாணவன் தான். அந்த மாணவன் மேல அவன் காட்டுறான், அவன் ஒரு கோஷ்டியை சேர்த்துக்கிறான். சின்ன பசங்களை சென்ற வருடம் நம்ம எங்க பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு சின்ன பையன் வந்து 4வது படிக்கிறான். அவங்க கிளாஸுக்கும் பக்கத்து கிளாஸுக்கும் கோஷ்டி சென்டர் நடந்துருக்குது. அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர், தலைமை ஆசிரியர் பெற்றோர்கள்லாம் கூட்டி வச்சு சமாதானம் பண்ணி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இணையதள வளர்ச்சியும் நாகரிக வளர்ச்சியும் தான் காரணம். பெற்றோர்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்தால், எப்படி வளர்ந்து கல்லூரிக்கு போகிற பசங்கள்கிட்ட தேவையில்லாமல் செல்போன் இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கைப்படுத்தப்படுகிறார்களோ அதே போல இந்த மிகச்சிறு குழந்தைகள் 1லிருந்து 6வது, 6வதிலிருந்து 8வது வரைக்கும் படிக்கிற இந்த குழந்தைகளுக்கு, இந்த மாணவ மாணவிகள் மீது பெற்றோர் ஆசிரியர்கள் செலுத்துகிற கவனம் மட்டும் போதாது, பெற்றோர்கள் மிகச்சரியாக கவனம் செலுத்தினால் நிச்சயமாக இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் கிட்டும் என்பது நம்முடைய நம்பிக்கை தான். இப்போ இந்த விஷயங்கள் குறித்து பேசும்போது புகார் பெட்டி உத்தரவு எந்த அளவுக்கு செயல்பட போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசணும். கூடுதல் தகவல்கள் இது குறித்து ஏதாவது இது குறித்து கூடுதல் தகவல் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. புகார் பெட்டி என்பது ஒரு நல்ல திட்டம் தான். ஒரு திரைப்படத்திலே கூட காண்பிப்பார்கள். ஒரு நாள் முதல்வராக ஒருவர் வருவார், அவர் மறுபடியும் மீண்டும் வந்து ஆட்சிக்கு ஏதோ வருகிற போது ஒரு புகார் பெட்டியை வைப்பார்கள். இந்த நாட்டில் ஏதாவது பிரச்சனைனா நீங்க அந்த புகார் பெட்டியில் போடலான்னு. அந்த புகார் பெட்டி காலியா இருக்கும். கடைசி காட்சி அந்த புகார் பெட்டியில் அந்த மரத்திலிருந்து வருகிற அந்த ஆடி வருகிற ஒரு சில மலர்கள் வந்து அந்த புகார் பெட்டியில் விழும். அந்த புகார் பெட்டியில் புகார்களே இல்லை, இயற்கை தருகிற வெறும் மலர்கள் மட்டும்தான் விழுந்ததுன்னு அந்த கடைசி காட்சியை ஒரு திரைப்படத்தில் முடிச்சிருப்பாங்க. நிச்சயமா அப்படி ஒரு சூழ்நிலை இருக்க போறதில்லை. நிச்சயம் புகார்கள் வரும். அந்த புகார்கள் முறையாக எவரிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டுமோ அவர் சேர்க்கப்பட வேண்டும். அதன் மூலமாக தண்டனை எடுக்கப்பட வேண்டும். சில நேரங்களிலே குற்றங்களுக்கு தண்டனை தான் மிகச்சிறந்த மாற்று வடிகால் என்பது உண்மைதான். புகார் பட்டியல் நிரம்ப வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் அல்ல. காலியாகவும் இருந்துவிடக்கூடாது. காலியாக இல்லாமல் வருகிற புகார்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதும் பெற்றோர்களுடைய பொதுமக்களுடைய ஆசையாக இருக்கிறது. நன்றி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சென்னையில் பெய்து வரும் கனமழையால் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளன. வாகனங்கள் முடங்கி போக்குவரத்தும் சில பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ளது. ஐசிஎஃப் அருகே மின்கம்பி மிதித்த ஒருவர் உயிரிழந்தார். வடசென்னையில் உள்ள தண்டையார்பேட்டையில் நின்று கொண்டிருக்கும் செய்தியாளர் பிரகாஷ் மேலும் பல தகவல்களை தர தயாராக இருக்கிறார். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் பிரகாஷ். வணக்கம் ஜெஸ்தாஸ். பிரகாஷ், இப்பொழுது இந்த மழையினால், அதாவது ஒரு நாள் பெய்த மழையிலே ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்பட்டதா தகவல் இருக்கு இல்லையா பிரகாஷ், அது குறித்து சொல்லுங்க. ஆமாங்க ஜெஸ்தாஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்டையார்பேட்டையில ஐஓசி பகுதியில இங்க நேற்று இரவில இருந்து மழை பெஞ்சிருந்தது. இந்த மழையில தண்ணி தேங்கி இருந்தது. பொதுவாகவே இந்த இடத்துல இந்த சாலையில பாத்தீங்கன்னா அந்த ஐஓசி மேம்பாலம், அந்த பாலம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில பாத்தீங்கன்னா நெரிசலான பகுதியாக தான் இருக்கு. இங்க வந்து வாகனங்கள் நெரிசலும் அதிகமா இருக்கு. பொதுமக்களும் அதிக பேர் இந்த சாலையை கடந்து செல்றாங்க.
இந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கி நிலத்தடியில் செல்லக்கூடிய அந்த மின்சார கம்பி மூலமாக அதுல இருந்து கசிந்து வந்திருக்கக்கூடிய மின்சாரத்தை தாக்கி ஒரு வாலிபர் வந்து உயிரிழந்திருக்காரு. 3 பேருக்கு இந்த மின்சாரம் தாக்கி இருக்கு. அதுல 2 பேர் தப்பிச்சிருக்காங்க, ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. இது போன்ற செய்திகள் தமிழகம் முழுவதும் வந்து இன்று பெய்த மழைக்கு மட்டுமே 7 பேர் இறந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்குது. ஜெயசுதாஸ், பிரகாஷ், இப்பொழுது நடந்தேறிய இந்த உயிரிழப்புகள், அதனை தொடர்ந்து முன் நடவடிக்கைகள் என்பது போன்ற ஏதாவது நடவடிக்கைகள் மாநகராட்சி மூலமா எடுக்கப்படுகிற தகவல் இருக்கா பிரகாஷ்? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த பொதுமக்கள் தங்களுடைய வேதனையை தான் பதிவு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே நாங்க இந்த மின்கசிவு தொடர்பாக வந்து புகார்கள் அளித்திருந்தோம். ஏற்கனவே மின்சார வாரியத்துக்கும் புகார் அளித்திருந்தோம். நேற்று இரவு கூட ஒரு மின்சாரம் தாக்கி ஒரு மாடு இறந்து போயிருக்கு அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் பதிவு செஞ்சாங்க. இப்ப நம்மிடையே வந்து இந்த இடத்துல அந்த இறந்தவருடைய உறவினர்களும் அதை பார்த்த சம்பவத்தை பார்த்தவர்களும் நம்மிடையே இருக்காங்க. அவர்களிடம் இது கருத்து கொடுத்து கேட்போம். ஜெயசுதாஸ், வணக்கம். இப்ப வந்து அநியாயமா ஒருத்தர் வந்து இந்த இடத்துல இறந்திருக்காரு. இப்போ இது குறித்து ஏற்கனவே நீங்க என்ன புகார் தெரிவிச்சிருந்தீங்க? இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா இல்ல இது எதிர்ச்சியா நடந்த சம்பவம் ஆயிடுச்சு? நேற்றுல இருந்து இதுவா இருக்கு, கரண்ட் பாய்ச்சன் ஆயிடுச்சு. மழை பெஞ்சதால சுத்தமா நடக்க முடியல. வெயில காலையில 6:15 மணிக்கு நடந்தது சாவு. ஒரு போலீஸ்காரங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க சாவு. இல்ல இது வந்து எப்படி நடந்துச்சு? எதிர்ச்சா நடந்துச்சா இல்ல வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஏற்கனவே கரண்ட் ப்ராப்ளம் சொல்லியாச்சு. ஏற்கனவே சொல்லியாச்சு. சொல்லியா எதுவும் பண்ணல அவனுங்க. சொல்லி பண்ணாச்சாலும் இது வந்து சரி, நீங்க சொல்லுங்க சார், இது சம்பவம் எப்படி நடந்துச்சு? இந்த மாதிரி ஒரு அநியாயமா ஒரு எப்படி நடந்தது சார்? இப்ப எப்பவுமே இங்க வந்து எப்பவுமே தண்ணி வந்து தேங்கி நிற்கும். எப்பவுமே தண்ணி தேங்கி நிற்கும். ஆனா வந்து யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. நாங்க சொன்னோம்னா இது அதை விடுங்க. நாங்க வந்து இங்க வந்து தேங்கி நிக்கிறதுனால நான் ஒரு நிமிஷம். சரி ஜெயசுதாஸ், இப்போ இந்த சாலையில பாத்தீங்கன்னா இப்ப குண்டும் குழியுமான இங்க பள்ளம் மேடான சாலையை நம்ம பாக்குறோம். அதிகப்படியான வாகனங்கள் கடந்து போறதையும் பாக்குறோம். இங்க வந்து குழந்தைகளும் வந்து அதிகமா இங்க சென்று கொண்டிருக்கிறாங்க. அதாவது இதை தொடர்ந்து இங்க பப்ளிக் வந்து பொதுமக்கள் வந்து தங்களோட கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறாங்க. ஜெயசுதாஸ், பிரகாஷ், இப்போ அந்த சம்பவம் நடந்த பகுதியில் அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் அல்லது அந்த வார்டோட கவுன்சிலர் போன்ற நபர்கள் வந்து மக்களை சந்திச்சிருக்காங்க பிரகாஷ்? இந்த சம்பவம் நடந்த பகுதியில் ஏற்கனவே வந்து கவுன்சிலரிடம் இவங்க முறையிட்டு இருக்காங்க, மின்சார வாரியத்திட்ட முறையிட்டு இருக்காங்க. தொடர்ந்து குறை யார் கேட்டுப்பாங்க? நாங்களும் வந்து எங்களை வந்து யாரும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பொதுமக்களை யார் மதிக்கிறாங்க? இந்த வட்டத்துக்குள்ள வந்து பெரும்பாலும் வந்து கொஞ்சம் கை ஓங்கி இருக்கவங்களுடைய பேச்சு தான் எடுப்பட்டு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது தொடர்பா இன்னொரு இந்த பகுதியை சேர்ந்த பெண்மணி இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த சாலை குறித்தும் இந்த குண்டு குழியுமான இந்த போக்குவரத்து குறித்தும் நம்ம கேட்டுக்கலாம். சொல்லுங்கம்மா, இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி சாலை இருக்கு, ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது. இது எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? சமாளிக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு நாள் மழைக்கே ஒரு உயிர் சேதம். எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு விலை மதிப்பில்லாதது வந்து ஒரு உயிர் போயிடுச்சு. எவ்வளவு காசு பணம் கொடுத்தாலும் திருப்பி வராது. இந்த போயிடுச்சு. அவங்க வீட்டுல எவ்வளவு தவிக்கிறாங்களோ தெரியாது நம்மளுக்கு. சாவுன்றது இப்போ என்ன பண்றது? எப்படிலாம் வருது இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய கவன குறைவால வர சாவு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலையில என்ன நினைச்சு வந்திருப்பாரோ தெரியல, இப்ப இறந்துட்டாரு. தயவு செய்து இதை பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, இதுக்கு என்ன ஸ்டெப் அதை எடுத்து தயவு செய்து பண்ணிடுங்க. சரிம்மா, இப்ப வந்து நீங்க காலையில குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போறோம், இந்த வழியா தான் வரும். ஒரு கிராஸ் பண்றதுக்கு எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல கரெக்டான டிராபிக் போலீஸ் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. எவ்வளவோ நடக்குது. என்ன பண்றது? இந்த மாதிரி எதனா கேட்டாதான் எங்களால சொல்ல முடியுது. இல்லைன்னா அவங்க வந்து எனக்கு என்னன்ற மாதிரி தான் போயிடுறாங்க. யாரும் வந்து ஒன்னும் அதை ரெஸ்பான்ஸ். இப்ப வந்து கவுன்சிலரோ இல்ல இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ பார்த்து இதுக்கு முன்னால ஏதாவது கோரிக்கை நீங்க கொடுத்திருக்கீங்களா? இல்ல இப்ப வந்து டெங்கு காய்ச்சல் பரவுது, இது தொடர்பா ஏதாவது அவங்களை அணுகி இருக்கீங்களா? இல்ல சார், இது வரைக்கும் இல்ல. ஏன்னா வந்து நம்மளுக்கும் மேல எல்லாம் வந்து இப்போ ஒரு தொகுதின்னும் போது நம்ம வந்து சாதாரண மனுஷன், நம்ம வந்து வசிக்கிறவங்க, நம்மளுக்காக வந்து இந்த ஓட்டு கேட்டு வரவங்க அவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் மேல இருக்காங்க. அவங்களாம் எடுத்து பார்த்து இதெல்லாம் செய்யணும். நம்ம வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது, நம்மளுடைய அறியாமையினாலதான் நாங்க இந்த மாதிரி இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எவ்வளவு நாடு முன்னேற்சி பிரச்சனை போது, ஆனா கஷ்டப்படுற நாங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இந்த பகுதி மக்கள் பொதுவாகவே வந்து எல்லாரையும் நாங்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் எங்களை வந்து யாரும் செய்தியா கண்டுகொள்வதில்லை,
இந்த மாதிரியான குண்டு குழியான சாலைகள் மழை நீர் காரணமாக இந்த இடத்துல வந்து தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் இதனால் பரவக்கூடிய நோய்கள், பொதுவாக இப்போ வந்து டெங்கு காய்ச்சல் அதிகம் பரவுகிற சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே அவங்க தங்களுடைய கருத்துக்களா பதிவு செய்திருக்காரு. தேசுதாஸ், நன்றி பிரகாஷ், உங்களுடைய நேரடி தகவல்களுக்கு நன்றி. சற்று முன்னர் வந்த செய்தி உங்களுக்காக. சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பலத்த மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாகவும் தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் இந்த மழை பெய்வதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு 48 ரூபாய் உயர்ந்துள்ளது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரங்கள் குறித்து நேரடி தகவல்களை வழங்குகிறார் தமிழ்நாடு தங்கநகை வியாபாரிகள் சங்க கூட்டமைப்பின் தலைவரான பிரபாகரன். வணக்கம் சார். வணக்கம். இப்ப இந்த தங்கத்தின் விலையில் கடந்த வாரத்தோடு ஒப்பிடும்போது இந்த வார விலை எப்படி இருக்கு சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலா வந்து உயர்வா இருந்துச்சு, ஒரு மாசமா தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு தங்கம் வந்துட்டு. திடீர்னு வந்து சர்வதேச டாலருக்கு நிகரான யூரோவின் மதிப்பு வந்து கூடுதலா வந்ததுனால தங்கத்தோட மதிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஆக்சுவலா இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன் இந்தியாவில மட்டும் இல்லாம இப்ப வெளிநாடுகளிலேயே வந்து இப்ப தங்கத்தினுடைய மோகம் அதிகரிச்சிருக்கிறதுனால சைனா, ஜெர்மன், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து தங்கத்தை வந்து கொள்முதல் பண்ணி பிசிக்கல் ஃபார்மேட்லயும் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்லயும் வாங்கி வைக்கிற இது வந்து இப்ப வந்து அதிகரிச்சிருக்கு. அதனால வந்து ஆக்சுவலா டிமாண்ட் கொஞ்சம் ரைஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. இந்த வாரத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்க்கலாம். திரு பிரபாகரன், இப்போ நீங்க சொன்ன மாதிரி விழா காலங்கள், குறிப்பாக திருமணங்கள் நடைபெறும் மாதங்கள் என்ற காரணத்தால இந்த விலை உயர்வா அல்லது வேறு ஏதேனும் முக்கிய காரணங்கள் இருக்கா பிரபாகரன்? இல்ல, முக்கியமான காரணம் வந்து இன்ஃபிளேஷன் லெவல் வந்து இந்தியாவில பாத்தீங்கன்னா இப்ப 7.8% வந்து அதிகரிச்சிருக்குது. வந்துட்டு போக வந்து யூரோ வர்சஸ் டாலர் வந்துட்டு யூரோ முன்னாடி வந்து கம்மியா இருந்தது வந்து இப்ப மேட்ரிக்ல எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான முடிவினால இப்ப யூரோவோட மதிப்பை வந்து இப்ப அதிகரிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால யூரோ வந்து இப்ப வந்து அதிகமா இருக்கு. இப்ப வந்துட்டு பிரபாகரன், இப்ப நம்ம தங்கத்தை ஒப்பிட்டு பேசும்போது வெள்ளியோட விலை எந்த அளவுக்கு உயர்கிறது பிரபாகரன்? வெள்ளி வந்து அந்த அளவுக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா முன்னாடி வந்து இந்த கம்ப்யூட்டர்ல பெரிஃபரல்ஸ் எல்லாம் வந்து காம்பனன்ட்ஸ், அதாவது ஆட்டோமொபைல் டிவிஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே வெள்ளியை வந்து அதிகமா உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு மாற்று உலோகமாக வேற உலோகங்களை எல்லாம் வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வெள்ளி மார்க்கெட்ல விலை அதிகரிச்சதுனால. அதனால கொஞ்சம் டிமாண்ட் வந்து இப்ப கம்மியா இருக்கு. தங்கத்துல வந்து முதலீடு பண்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கிறதுனால தங்கம் தான் உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். பிரபாகரன், மற்றொரு கேள்வி கூட இருக்கு உங்ககிட்ட. அதாவது இந்த விலை உயர்வு வந்து எந்த அளவுக்கு நுகர்வோர பாதிப்பு அடைஞ்சிருக்கு, இதனால வாங்குவோரோட எண்ணிக்கை குறைந்திருக்கான ஏதாவது தகவல்கள் இருக்குங்களா? ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, விலைவாசி ஏற்றமா இருக்கும் பொழுது மட்டும்தான் தங்க கடையில வியாபாரம் வந்து கூடுதலாக நடக்குது. ஒரு அதாவது ஒரு 10% விலை உயர்வு ஆயிட்டு திருப்பி குறையிறப்பதான் வந்து அந்த வியாபாரத்துக்கு கோல்ட் ரேட் ஒரே மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கிறப்ப நடக்கிறது இல்ல. ஒரு உச்சபட்சமான ஒரு விலை 3000 ரூபாய்க்கு போயிட்டு திருப்பி ஒரு 150 ரூபாய் குறைஞ்ச உடனே அந்த விலை வந்து திருப்பி வியாபாரம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இப்ப கொஞ்சம் பஜார்ல வந்து கூட்டம் நல்லா இருக்குது, வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்கு. விலையேற்றம் வந்து பொதுமக்களை எந்த அளவுக்கு பாதிக்கவில்லைன்னு சொல்றீங்க. மற்றொரு கேள்வி பிரபாகரன், இந்த ஆன்லைன் வர்த்தகம் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குங்களா? முக்கியமா வந்து இந்தியாவுடைய வரும் நாடுகள்ல இருக்கிற சூழ்நிலையில வந்து ஆன்லைன் வர்த்தகம் வந்து தேவையில்லை கூட்டமைப்பின் கருத்து மட்டும் அல்லாமல் பொதுமக்கள் இளைஞர்கள் இன்னைக்கு வந்து ஒரு கல்யாணம், திருமணங்கள், மற்ற கலாச்சாரம் நம்ம இந்திய சமுதாயம் வந்து தங்கத்தை நம்பிதான் வந்து அப்படின்னா முக்கிய நிகழ்வா இருக்குது. தங்கம் வந்து வாங்கி கொடுக்குதுன்றது வந்து எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்குது. அப்ப வந்து விலைவாசி ஏற்றம் வந்து கண்டிப்பா நடுத்தர மற்றும் ஏழை மக்களை வந்து அதிக அளவுல பாதிக்குது. இதனால வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் பல நடந்து கொண்டிருக்கிறது. விலைவாசி ஏற ஏற பாதுகாப்பு சூழ்நிலையில இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 100 மில்லியோட விலை வந்து இன்னைக்கு 300 ரூபாய் ஆயிருச்சு. இன்னைக்கு வந்துட்டு இந்த இதை வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கு வந்து இல்ல நாங்க நினைக்கிறோம். அதனால கொஞ்சம் வந்து இந்த அவங்களுடைய வாங்கும் திறன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் இன்னைக்கு வந்து இந்த ஹை டிஸ்போசபிள் இன்கம் யங்கர் ஜெனரேஷன் கிட்ட இருக்கிறதுனால அதை காம்பன்சேட் பண்ணுது. சென்னை மட்டுமின்றி தமிழகத்தை உலுக்கி வரும் டெங்கு நோயை தவிர்ப்பது எப்படி என்பது பற்றிய விழிப்புணர்வு படக்காட்சிகளை சிறிய தொகுப்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே இடம்பெறக்கூடிய இந்த படக்காட்சிகளை கவனமாக பாருங்கள், அதன் பயனை அடையுங்கள்.
டெங்கு. சுத்தமான நீர்ல வளர்ற கொசுக்கள் கடிப்பதால ஏற்படுற ஒரு காய்ச்சல் நோய். டெங்கு காய்ச்சல் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நேரடியா பரவறதில்லை. இதை முழுமையா குணப்படுத்த முடியும். அதனால மக்கள் இந்த காய்ச்சல் குறித்து பீதியடைய தேவையில்லை. டெங்கு காய்ச்சல் உருவாக்குற கொசுக்களை ஒழிச்சு டெங்கு காய்ச்சலை முழுமையா கட்டுப்படுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தீவிர நடவடிக்கை எடுத்து வராங்க. எல்லா காய்ச்சலுமே டெங்கு காய்ச்சல்னு சொல்லிட முடியாது. டெங்கு காய்ச்சலை விரைவு ரத்த பரிசோதனை மூலமா அறிய முடியாது. அதை எலிசா ரத்த பரிசோதனை மூலமா மட்டுமே உறுதிப்படுத்த வேண்டும். டெங்கு காய்ச்சலுக்கு தேவையான எல்லா மாத்திரைகளும் மருந்துகளும் போதிய அளவுல அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அரசு மருத்துவமனையிலும் இருக்கு. அது மட்டும் இல்லாம தேவையான அளவு ரத்தமும் தயார் நிலையில இருக்கு. அதனால யாரும் பயப்பட தேவையில்லை. டெங்கு காய்ச்சலை ஒழிக்கணும்னா கொசுக்கள் இல்லாத வீடுகளும் தூய்மையான சுற்றுப்புறமும் ரொம்ப அவசியம். அரசோட இணைந்து அதை உருவாக்க வேண்டியது பொதுமக்களாகிய நம்முடைய கடமை. ஒரு உறுதி ஏற்போம். நமது வீடுகள்லயோ வீட்டு சுற்றுப்புறத்திலேயோ தண்ணீர் தேங்குற வகையில டயர், தேங்காய் மூடி, ஆட்டு உரல், உடைந்த குடம், தேவையில்லாத பிளாஸ்டிக் கப்புகளை போட மாட்டோம்னு உறுதி ஏற்போம். வீட்டுல தண்ணி பிடிச்சு வைக்கிற குடங்கள், சிமெண்ட் தொட்டிகள், ட்ரம்களை கொசு போகாத வண்ணம் மறக்காம மூடி வைப்போம்னு உறுதி ஏற்போம். வருஷ கணக்கா சாகாம உயிரோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற டெங்கு கொசு முட்டைகளை சுத்தமா ஒழிக்கணும்னா தண்ணீர் சேர்த்து வைக்கிற தொட்டிகளை வாரம் ஒரு முறை ப்ளீச்சிங் பவுடரோ அல்லது சுண்ணாம்போ போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுவோம்னு உறுதி ஏற்போம். கொசுவை ஒழிப்போம், டெங்குவை தடுப்போம். டெங்கு காய்ச்சல் உருவாக்குற கொசுக்களை ஒழிச்சு டெங்கு காய்ச்சலை முழுமையா கட்டுப்படுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தீவிர நடவடிக்கை எடுத்து வராங்க. டெங்கு காய்ச்சலை ஒழிக்கணும்னா கொசுக்கள் இல்லாத வீடுகளும் தூய்மையான சுற்றுப்புறமும் ரொம்ப அவசியம். அரசோட இணைந்து அதை உருவாக்க வேண்டியது பொதுமக்களாகிய நம்முடைய கடமை. நமது வீடுகள்லயோ வீட்டு சுற்றுப்புறத்திலேயோ தண்ணீர் தேங்குற வகையில டயர், தேங்காய் மூடி, ஆட்டு உரல், உடைந்த குடம், தேவையில்லாத பிளாஸ்டிக் கப்புகளை போட மாட்டோம்னு உறுதி ஏற்போம். வீட்டுல தண்ணி பிடிச்சு வைக்கிற குடங்கள், சிமெண்ட் தொட்டிகள், ட்ரம்களை கொசு போகாத வண்ணம் மறக்காம மூடி வைப்போம்னு உறுதி ஏற்போம். கொசுவை ஒழிப்போம், டெங்குவை தடுப்போம். தொடர்ந்து சற்று முன்னர் கிடைத்த செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து டெக்கான் சார்ஜர்ஸ் அணியை நீக்க கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் எடுத்த நடவடிக்கை சரியானது என்று மும்பை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. 2G அலைக்கற்றை தொடர்பான விசாரணை நடத்த இன்று கூடும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தை பாஜக புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து தகவல்களை செய்தி அறையிலிருந்து தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் லக்ஷ்மணன். வணக்கம் லக்ஷ்மண். வணக்கம் தாஸ். இப்படி இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தை பாஜக புறக்கணித்ததுக்கான காரணம் என்பது குறித்து சொல்லுங்க லக்ஷ்மணன். 2G அலைக்கற்றை விவகாரம் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்த போது நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்திய கட்சிகளில் பாஜக முக்கியமானது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தையும் தொடர்ந்து முடக்கி வந்தது அந்த கட்சி. அதன் எதிரொலியாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது மற்றும் அதில் 30 உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் பாஜக உறுப்பினர்கள் 6 பேர். தற்போது அந்த கூட்டுக்குழு விசாரணையிலே நம்பிக்கை இல்லாத போல் பாஜக தொடர்ந்து அந்த கூட்டங்களை புறக்கணித்து வருகிறது. கடந்த 11ஆம் தேதி அதற்கு காரணம் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரத்தையும் பிரதமர் மன்மோகன் சிங்கையும் இந்த கூட்டுக்குழு விசாரணை நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன்பு ஆஜராக செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்பது பாஜகவின் முக்கிய கோரிக்கை. இதில் பிஜேபியின் பிரதமர் மன்மோகன் சிங் கூட்டுக்குழு முன் வர வேண்டும் என்பதை பாஜக மட்டுமே வலியுறுத்தி வருகிறது. ஆனால் சிதம்பரம் கூட்டுக்குழு முன்பு ஆஜராக வேண்டும் என்பதற்கு பாஜகவுடன் இடதுசாரிகள் மற்றும் பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. ஆனால் இந்த கோரிக்கைகளை கூட்டுக்குழு தலைவர் சாக்கோ தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார். இதன் எதிரொலியாக கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை பாஜக புறக்கணித்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை இன்று நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தையும் தற்போது பாஜக புறக்கணித்துள்ளது. காரணம், இந்த சிதம்பரம் கூட்டுக்குழு விசாரணை முன்பு ஆஜராக வேண்டும் என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவரால் கொடுக்கப்படவில்லை. அதுவே முக்கிய காரணம். லக்ஷ்மண், இது குறித்தான கூடுதல் தகவல்கள் ஏதேனும் இருக்குங்களா? தொடர்ந்து இது சம்பந்தமாக பல்வேறு போராட்டங்களையும் அறிவிக்க போவதாக பாஜக அறிவித்துள்ளது. எனவே 2G விவகாரத்தில் சிதம்பரத்துக்கு தொடர்ந்து நெருக்கடி காத்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. நன்றி திரு லக்ஷ்மணன், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. நன்றி.
இணையதள பக்கங்களில் தம்மை தவறாக சித்தரிப்பதாக கூறி திரைப்பட பின்னணி பாடகி சின்மயி சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் தம்மை பற்றி அவதூறான செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தவறான செய்திகளை பரப்பிய 5 பேர் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் தமது புகாரில் தெரிவித்துள்ள சின்மயி நேரில் ஆஜராகி சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் அளித்த புகார்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை திரட்டிக் கொண்டு காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அந்த சமூக வலைதளங்கள்ல வந்து சின்மயி பின்னணி பாடகி மற்றும் வானொலிகள்ல கேம்பெயின் பண்றாங்க. அதுல தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டர், பேஸ்புக்ல இருக்க அந்த குரூப் இவங்க மேல அவதூறான நிறைய இதுகளை வெளியிட்டு இருக்காங்க. இதை கண்டிச்சுட்டு இதே மாதிரி இந்த அவதூறுக்கான முக்கிய காரணம் நான் கிடையாது, இந்த மாதிரி நான் சமூக சீரழிவுக்கான எந்த விஷயத்தையும் நான் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு 5 பேர் மேல அவங்க குறிப்பாக இந்த மாதிரி அவதூறு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கார்த்திக், அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த சமூக வலைதளங்கள்ல அவங்களுக்கான இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதற்கான முழுமையா நாங்க விசாரணை பண்ணிட்டு அவங்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கா சொல்லிருக்காங்க. மேலும் ஒரு வழக்கு அவங்க தொடுத்திருக்காங்க, 2 வழக்கு. அது கஜேந்திர சிங் என்ற ஒருத்தர் பினான்சியர் என்ன பண்ணிருக்காங்க, ஜாய் டெலிபிலிம் அப்படில இருந்து 2 வருடங்களா தனக்கு சேர வேண்டிய சம்பள இதை கொடுக்கல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. இந்த 2 குற்றச்சாட்டுக்காக இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி. என்ன நேயர்களே, எப்படி இருந்தது இன்றைய அன்னை ஜுவல்லர்ஸ் வழங்கிய பகல் மின்னல்கள்? உங்கள் கண்களை உறுத்தாத, கருத்துக்களை திணிக்காத, உள்ளதை உள்ளபடி உங்கள் உள்ளம் கவரும்படி அமைந்த பகல் மின்னல்கள் செய்தி படைப்பை பகல் 12 மணிக்கு தவறாமல் பாருங்கள். அதன் சுவையை பருகுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம் பகல் மின்னல்களில். வணக்கம்.